என்ன சித்தி நீங்களே உங்களுக்குள்ள பேசிட்டு நிக்குதீங்க? அஞ்சலி பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அது ஒன்றும் இல்லை மோனே. அந்த பிள்ளைங்க வீட்டில் அவங்க அண்ணன் கொஞ்சம் சரி கிடையாது பார்த்துக்கோ. அவங்க அண்ணனும் அண்ணியும் தனியாக வந்து பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவை கவனிக்கவும் மாட்டாங்க. அந்த பையன் வேலை செய்கிறது சேலரி எதுவும் கொடுக்க மாட்டான் பார்த்துக்கோ. அதனால தான் அந்த பிள்ளை எப்பவும் சோகமாக இருக்குது. குடும்ப பாரம் மொத்தம் அந்த பிள்ளைங்க தலையில் விழுந்துட்டா. அதான் அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்குன்னு தெரியாமல் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வேற அவ அப்பாயும் உடம்பு சரியில்லையா, அதனால தான். முந்தியெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுவா, இப்போ தான் ரொம்ப பேசவே மாட்டா, ரொம்ப அமைதியாகிட்டா. ஓ அப்படியா சித்தி, அப்ப வேற ஒன்றும் இல்லையா? ஆ ஆமாம் மோனே, ஆமாம். ஏன்னா சின்ன பிள்ளையில கஷ்டம் தெரியாமல் வளர்த்துருப்பாங்க, கடைக்குட்டி வேற. இப்போ திடீர்னு குடும்ப பாரம் தலையில் விழும்போது இப்படி தானே மோனே. சரி சித்தி, அப்ப நான் போயிட்டு வரேன், ஓகேவா? எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்து. சரி மோனே, பார்த்து போகணுன்னு. சரி சித்தி, இந்த வாளுங்களை கேட்டேன்னு சொல்லு. ஒருவேளை ஐடனுக்கு அஞ்சலி மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா என்னமான்னு தெரியலை. இப்படி வீடு தேடி வந்து ஒரு பிள்ளையை பற்றி விசாரிக்கிறானே, இது வரைக்கும் அவன் இந்த மாதிரி யாருக்காகவும் பண்ணதே இல்லை. சித்தி பேசுறத பார்த்தா ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. சித்தி இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்களே. ஒருவேளை அஞ்சலி லைஃப்ல வேற எதுவும் இருக்குமோ? யாராச்சும் அவளை லவ் பண்ணி ஏமாத்திருப்பாங்களோ? சேச்சா, அப்படி இருக்காது. அப்படி இருந்தா சித்தி தான் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்களே ஓப்பனா. சே, தினம் தினம் அஞ்சலி பத்தி யோசிச்சு யோசிச்சு என் ஹார்ட் வெடிச்சிடும் போல இருக்குது. ஒருவேளை இதான் காதலா இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ. என்ன சோனா, கேண்டீனுக்கு போகலையா பிரேக்குக்கு? நீ இல்லாம நான் எப்படி தனியா போயிருக்கேன்? அதான் உன் ஆளு கிறிஷ் வருவான்ல, அவன் கூட போகலாம்ல. ஏண்டி சொல்லிது ஒரு நல்ல பசங்களை பார்த்து சொல்ல மாட்டியா? கொஞ்சம் ஹேண்ட்ஸமா அழகா இருக்கிற மாதிரி. இந்த சொங்கி பையில போய் என் ஆளுன்னு சொல்லிய. அடிபாவி, நம்ம கிறிஷுக்கு என்ன குறைச்சல்? அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கான். கிறிஷுக்கு என்ன ஆச்சு? கிறிஷை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம சோனாக்கு கிறிஷை ரொம்ப பிடிச்சிருக்கான். அஞ்சலி, இந்த பைத்தியம் சொல்லி இதை நம்பாத. அந்த சொங்கி பையில போய் யாருக்காச்சும் பிடிக்குமா? ஐயையோ, அவன் காதில் மட்டும் இது வில்லணும், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். சே, நம்ம கிறிஷா அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அஞ்சலி மேடம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் கூட பேசுகிறதுக்கெல்லாம் வந்திருக்கீங்களே. சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரியா, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருந்துச்சு, அதான் பேசுகிறதுக்கே டைம் இல்லை. நான் இப்போ ஐடனை தான் பார்க்குறதுக்கு வந்தேன். அவர் இருக்காரா? ஆஹா, நீங்கள் ஐடனை பார்க்க வந்தீங்களா மேடம்? அப்போ எங்கள் கூடலாம் பேச வர மாட்டீங்க, ஆனால் ஐடன் கூட பேசுகிறதுக்கு மட்டும் டைம் இருக்குது. ஆஹா, அட போமா, புதுசாக வந்திருக்க ப்ராஜெக்டை பற்றி தான் பேசுகிறதுக்கு அவனை தேடுறேன். நீ வேற புதுசாக எதுவும் கதையை கட்டி விட்றாத. பாத்தியா, ஐடனை பற்றி பேசினதும் உன் மூஞ்சில் ஒரு பிரகாசம் தெரியுதே. ஆஃபீஸ் போகவே பிடிக்கல, உடம்பு வேற ரொம்ப டயர்டாக இருக்குது. இங்கே வந்து படுத்துக்கிட்டேன். அம்மா கிட்ட என்ன சொல்ல போகிறனோ. சூர்யா சொன்ன மாதிரி பார்த்தா அஞ்சலியோட ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி மறுபடியும் எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா அது காதல்னு சொன்னான். ஆனால் அவள் ப்ராப்ளத்தை தெரிஞ்சிக்க முடியலைன்னு சொல்லியே என் மண்டை வெடித்து ஹார்ட் வெடித்து செத்துறையும் போலெல்லாம் இருக்குது. ஒருவேளை இதுவும் காதலாக இருக்குமோ? எந்த பொண்ணுங்கக்கிட்டையுமே வராத ஒரு ஃபீலிங் அஞ்சலி கிட்ட வருதுன்னா கண்டிப்பாக அது காதலாக தான் இருக்கும். ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே என் தலையும் ஹார்ட்டும் வெடிச்சிரும் போல இருக்குப்பா. ஒருவேளை இது காதலாக இருந்து நம்ம காதலை பற்றி அஞ்சலி கிட்ட சொல்லி அவள் புரிஞ்சிக்கலனா, ஓ, அதை நினச்சா இன்னும் பயமாக இருக்குது, ஏதோ மாதிரி இருக்குது. மோனே, ஆஃபீஸ் போகாமல் பாதியில் இங்கே வந்து படுத்துருக்கா, என்ன ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் டயர்டாக இருந்து அதான் வந்து படுத்திருக்கேன். என் பிள்ளை இப்படி டல்லாக பேசி நான் இன்னைக்கெல்லாம் பார்க்கேன். என்ன ஆச்சு இவனுக்குன்னு தெரியலையே. மோனே, காலையில் நல்லா தானேம்மா போனா, காய்ச்சல் இப்படி கொது கொதுன்னு கொதிக்குது. எலும்பு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாமா? உங்கள் மடியில் கொஞ்ச நேரம் படுத்தாலே நான் சரியாகிடுவேன். ஏன் மக்களே, என்ன ஆச்சு? கிளைண்ட்டு கூட எதுவும் பிரச்சனையா? இப்படி அழியா? ஒரு நாள் இப்படி அழுதுட்டு இல்லையே நீ? அம்மா, நான் இன்னைக்கு சித்தி வீட்டுக்கு போனேன், அஞ்சலியை பற்றி விசாரிக்கலாம். நீ சித்தி வீட்டுக்கிட்ட தான் அந்த பிள்ளைய வீடு இருக்குதாமா? ஆமாம்மா, சித்தி வீட்டில் போய் விசாரித்தா அஞ்சலியை பற்றின உண்மை தெரியும்னு சொல்லி தான் போனேன். ஆனால் சித்தி ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்குது. அந்த பிள்ளைய வாழ்க்கையில் ஏதோ நடந்துருக்குன்னு நினைக்கேம்மா. சரி மக்களே, அந்த பிள்ளைய பற்றின உண்மை தெரியல, நீ அதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? அது நேத்தைக்கு ஆஃபீஸில் இதுதாம்மா ஆஃபீஸில் நடந்து. நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அஞ்சலிக்கு பாஸ்ட் லைஃப் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த லைஃப்னால தான் அவன் ரொம்ப கொடுமை அனுபவிச்சிருக்கா. அதுக்காக தான் அவள் யாரை பார்த்தாலும் நம்ப முடியாமல் இந்த மாதிரி ஹாஷாக நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அம்மா, ஆனால் எனக்கு என்னன்னே தெரியலம்மா. அவள் இந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் அழுதா என்ன அறியாமலே என் மனசு பாரப்படுதுமா. நான் நினைக்கிறேன் என்ன அறியாமலே நான் அஞ்சலி காதலிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா.
நீங்களே என்னை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அஞ்சலி வந்ததுல இருந்தே ஒரு நாளுமே ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஒழுங்காக தூங்குறதில்ல. என் மனசு ஃபுல்லாக பாரமாகவே இருக்குது. எப்போவும் அவளை பற்றி தான் நினச்சிட்டே இருக்கேம்மா. இது வரைக்கும் நான் எவ்வளோ இடத்துல போய் படிச்சிருக்கேன். ஃபாரினில் போய் கூட படிச்சுட்டு வந்தேன். ஆனால் எந்த பிள்ளைங்களும் மேலேயுமே எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை. நல்ல விஷயம் தானே மோனே, அதுக்கு எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அம்மா எனக்கே தெரிய மாட்டேங்குது. எனக்கு காதலா இல்லை ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றது தப்பா, ஒரு நான் தப்பான பையனா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு என்னெல்லாமோ தோணுதுமா. மக்களே, ஒன்றையும் அண்ணனையும் நாங்கள் கரெக்டாக வளர்த்துருக்கோம். இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லாட்டாலுமே ஒரு பொம்பளை பிள்ளைங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற இதை அம்மா சொல்லி தான் வளர்த்துருக்கேன். அதனால் எப்போவுமே உங்களுக்கு வரக்கூடிய இந்த எண்ணங்கள்லாம் தப்பே இல்லை. உனக்கு வேறு எந்த பிள்ளையை பார்த்தும் வந்ததில்லைன்னா நீ தப்பான பையன்லாம் கிடையாது. இது நல்ல விஷயந்தான் மக்களே. நீ அதுக்கு இப்படி இருந்து அழுதுட்டு இருக்காத. உன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ போய் அந்த பிள்ளைகிட்ட உன் மனசில் இருக்கிறத சொல்லிடு. சொல்லலைன்னா நீ தான் இப்படி கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்ப. சொல்லி அவள் அதுக்கு என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நான் என்னம்மா பண்ணுவேன்? காதலுங்கிறது ஒருத்தங்களோட தனிப்பட்ட விஷயம் மக்களே. இப்போ நீ சொல்லிவிட்டு அவள் கண்டிப்பாக என் கூட வாழ்ந்து தான் ஆகணும், என்னை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி கிடையாது. அது அவளோட தனிப்பட்ட விஷயம். நீ அதுக்காக எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறியோ அந்தளவுக்கு உன்னோட காதல் சக்ஸஸாக இருக்கும். நீ அவளை கம்பல் பண்ணேன்னா உன்னோட காதல் தோல்வியில் தான் முடியும். அதனால உன் காதல் ஜெயிக்கணும்னா உன் காதலை நீ ஃபஸ்ட்டு நம்பு. அது மேலே நீ ஸ்ட்ராங்காக இரு. உன் காதலை நீ நம்பினேன்னா கண்டிப்பாக அந்த காதல் உன்னை ஜெயிக்க வைக்க மக்களே. அம்மா நீங்கள் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் என் மனசு கொஞ்சம் சரியாக இருக்கு. என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குதுமா. என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேலையும் தோழிலே. ஐடன் மத்தியானமே வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம திட்டினால தான் மன உளைச்சலில் போயிட்டாரோ? சரி, வீட்டுக்கு போயிட்டு ஒருக்கா கால் பண்ணி பார்க்கணும். கால் பண்ணி சாரி கேட்டணும். சாரி கேட்டால் தான் என் மனசும் சரியாகும். மக்களே, இன்னைக்கு ஊரில் இருந்து அத்தையும் ரித்திகாவும் வராங்களாம். இந்த ரித்திகா இதுக்கு வாரா? அவள் வந்தால் மாம்சம்னு சொல்லில உயிர் எடுத்துட்டு இருப்பா. சின்ன பிள்ளையிலே 2 பேரும் ஆடி ஆடி விளையாடுவிய. இப்போ ஒரே சண்டை தான் பத்தியா? ஆமாம்மா, ரொம்ப சேட்டை பண்ணுவா. எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போனால் அதை வாங்கித்தான் இது வாங்கித்தான்னு சொல்லி என் உயிர் எடுத்துருவா. உங்கள் 2 பேருக்கு இருக்கிற ஒரே அத்தை பொண்ணு அவாதானே மக்களே. உங்கள் 2 பேர்கிட்ட வாங்கி கேட்காம வேற யார்கிட்ட வாங்கி கேட்பா? ஆமாம்மா, அவள் வந்தால் ஜாலியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பேற்றிட்டே இருப்பா அப்பப்போ.